ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முக்கியமான பல தகவல்லாம் இருக்கிறதுனால வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அமீரகத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு, அதாவது ஏப்ரல் 27 அதிகாலையில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறதா அமீரகத்துடைய தேசிய வானிலை மையம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ரிக்டர் அளவுக்குள்ள 2.8 அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாகவும் அமீரக குடியிருப்பாளர்கள் சில பேர் அதிகாலையில் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் கூறப்பட்டிருக்கு. மேலும் இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3.3 அப்படிங்கிற மணி அளவில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கரையில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தேசிய வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தை சில குடியிருப்பாளர்கள் உணர்ந்தாலும் இது நாட்டுக்கு எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜிசிசி நாடுகளை பொறுத்தவரை இந்த மாதிரி சிறிய சிறிய நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கமான ஒன்று அப்படின்னும், இது மாதிரி இதுக்கு முன்னாடி சிறிய லெவலில் பதிவாயிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்கிற மொத்த 5 விமான நிலையங்களிலுமே இந்த நடப்பு ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டுலேருந்து 6.9 மில்லியன் பயணிகளுக்கு சேவை செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாக்கியிருக்காங்க. 2023 பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே 5.1 மில்லியன் அப்படிங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 35% அதிகரிச்சிருக்கிறதாகவும், அதே மாதிரி 2024ஆம் ஆண்டில் இந்த முதல் காண்டில் விமான இயக்கங்களும் கணிசமான அளவு அதிகரித்திருக்கு அப்படின்னும், அதாவது சுமார் 61,737 இயக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்லேயும் சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிற குவைத் தேசிய நில அதிர்வு வலையமைப்பு ரிக்டர் அளவுக்குள்ள 3 அப்படிங்கிற லெவலுக்கு பதிவாயிருக்கு, அதாவது நிலநடுக்கம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் இருக்கிற சபா அல் அஹ்மத் நகரின் வடகிழக்கே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதாகவும், குவைத் நேரப்படி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு 11:17 அப்படிங்கிற மணிக்கு இந்த நிலநடுக்கம் நடைபெற்றிருக்கு. இதனால் எந்த ஒரு விளைவும் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத் நாட்டில் வேலை பார்த்துட்ருக்க வீட்டு பணிப்பெண் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். அவர் பிரசவ வலியால் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் இறந்துட்டார். அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. குழந்தை மற்றும் பெற்றெடுத்திருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா கல்யாணத்திற்கு புறம்பாக கர்ப்பமாகி குழந்தை பெற்றிருக்கிறதாகவும், இது சம்மந்தமான வழக்கு நடைபெற்றுட்ருக்கு அப்படின்னும் தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷுவைக் பகுதியில் கரையோரத்தில் கணிசமான அளவிலான மீன்கள் இறந்து கிடந்திருக்கிறதையும், பெட்ரோல் கார்ப்பரேஷன் கட்டிடம் எதிரே இந்த தேசிய சட்டமன்ற கட்டிடம் வரை கடற்கரை முழுவதுமே இந்த மாதிரி சம்பவம் நடந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத் வளைகுடாவிலிருந்து வரும் அலைகளால் ஏற்பட்ட இந்த ஒரு காட்சி, துயரமான காட்சி உள்ளூர் அதிகாரிடம் சீக்கிரமான நடவடிக்கை எடுக்க தூண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்வளத்துறைக்கான விவசாயத்துறைக்கான பொது அதிகார சபையுடைய பணிப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடற்கரை மற்றும் ஷுவைக் அருகே இருக்கிற இந்த குறைந்த அளவிலான மீன் இறப்புகளை ஒப்புக்கொண்டு இந்த நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான முக்கிய காரணம் சுற்றுச்சூழல் அழுத்தம், அதுக்கப்புறம் மழைவெளி, அப்புறம் சிவப்பலைகள், மனித நடவடிக்கையால் கடல் நீருடைய தரம் பாதிப்படைகிறதுன்னு சொல்லிட்டு பல காரணிகளை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு தேவையான நடவடிக்கை உடனே எடுக்கிறதாகவும், இது சம்மந்தமான ஆராய்ச்சி நடைபெறுறதாகவும், சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இணைந்து கரையோரத்தில் இருக்கிற இந்த மீன்களை சுத்தப்படுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.